கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள ரெட்ரோ திரைப்படம் வரும் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் அப்படத்தின் ட்ரெய்லர் விழா நடந்தேறியது. அதை பேசிய நடிகரும் சூர்யாவின் தந்தையுமான சிவகுமார், உடலை போட்டு வருத்தி பிழிந்து சிக்ஸ் பேக் வைத்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? நான் மிகவும் தாழ்மையுடன் சொல்கிறேன், சூர்யாவிற்கு முன்பாக சிக்ஸ் பேக் வைத்த தமிழ் நடிகர்கள் யார் இருக்கின்றனர்? அதற்கு பிறகாவது யாராவது அப்படி செய்து இருக்கிறார்களா? அப்படி கடினமான நடிப்பால் தான் மகத்தான நடிகராக சூர்யா உருவாகி இருக்கிறார் என சிவகுமார் பாராட்டினார். ஏற்கனவே பல மேடைகளில் பேசும்போது, நான் படம் பார்த்து 20 வருடங்கள் ஆகிவிட்டது என சிவகுமார் குறிப்பிட்டுள்ளார். அப்படி இருக்கும்போது சூர்யாவிற்கு முன்னும் பின்னும் தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் வைத்தவர்கள் யாரும் இல்லை என சிவகுமார் பேசியிருப்பதை நெட்டிசன்கள் கடுமையாக சாடி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் ஆக்சன் கிங் என வர்ணிக்கப்படும் அர்ஜுன் கராத்தேவில் பிளாக் பெல்ட் வாங்கியுள்ளார். அவர் தனது இளம் வயதிலேயே உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தி சிக்ஸ் பேக் வைத்திருந்த பல புகைப்படங்களை இணையத்தில் காணலாம். இதை ப்ளூ சட்டை மாறனும் தனது எக்ஸ் தளத்தில் தமிழ் சினிமாவில் முதல் சிக்ஸ் பேக் வைத்த ஹீரோ ஆக்சன் கிங் அர்ஜுன் தான் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு வெளியான வாரணமாயிரம் படத்தில் தான் சூர்யா முதல் முறையாக தனது சிக்ஸ் பேக் உடலை காட்சிப்படுத்தினார். ஆனால் விக்ரம் 2001ஆம் ஆண்டு உருவான தில் மற்றும் 2005ஆம் ஆண்டு வெளியான அந்நியன் படத்திலேயே கட்டுமஸ்தான சிக்ஸ் பேக் உடலை காட்டியிருப்பார். அதன் பின் ஒல்லி நடிகர் எனப்படும் தனுஷ் 2007ஆம் ஆண்டு தனது நடிப்பில் வெளியான பொல்லாதவன் படத்தில் சிக்ஸ் பேக்கை காட்டி மிரட்டியிருப்பார். சூர்யா ஒரு திறமையான நடிகர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரது படங்களுக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் சூர்யாவை பாராட்டுவதற்காக சிலர் பேசுவது சர்ச்சையாகவும் அபத்தமாகவும் இருப்பது தொடர்கதையாகி வருகிறது. கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான கங்குவா படம் அதற்கு சிறந்த உதாரணம். சூர்யாவை பாராட்டலாம், அதற்காக மற்ற நடிகர்களை மட்டம் தட்டி பேசுவது, இல்லாததை எல்லாம் ஓவர் பில்டப் ஏத்தி விடுவதை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் என்பதே ரசிகர்களின் வலியுறுத்தலாக உள்ளது.